உலக வாழ்வின் வீண் பெருமையையும் தற்காலிக கௌரவத்தையும் உதறிவிட்டு இறைவனுக்கான பணிவோடு வாழ வேண்டும் என்பதை திருக்குரானின் 54வது அத்தியாயமான சூரத்துல் கமர் சந்திரன் 7வது வசனத்தில் மறுமை நாளில் மக்கள் புதைகுழிகளில் இருந்து எழுப்பப்படும் காட்சியையும் அதன் திகிலையும் விவரிக்கின்றன. இது இரண்டு முக்கிய அம்சங்களை வலியுறுத்துகிறது: பார்வையின் இழிவு மற்றும் வெட்டுக்கிளிகள் போன்ற கூட்டம். முதல், பார்வையின் இழிவு என்பது உள்ளத்தின் அச்சம், வெட்கம் மற்றும் இழிவான பணிவான நிலையை வெளிப்படுத்துகிறது. மறுமை வாழ்வை மறுத்து கேலி செய்தவர்கள் தற்போது கண்முன் நடக்கும் பயங்கரமான உண்மைகளைக் கண்டு பேரதிர்ச்சியில் தலைநிமிர முடியாமல் இழிந்த நிலையில் நிற்பார்கள். தாங்கள் மறுத்த நியாய தீர்ப்பு நாள் வந்துவிட்டதை உணர்ந்து எந்தவித பெருமையும் தற்பெருமையும் இல்லாமல் உலக வாழ்வில் சேர்த்த கௌரவம் அனைத்தும் அற்றுப்போன நிலையில் குற்றவாளிகள் போல நிற்பார்கள். இரண்டாவது, வெட்டுக்கிளிகளைப் போன்ற கூட்டம் என்பது கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் மண்ணறைகள் திறக்கப்பட்டு உலகின் அனைத்து பாகங்களிலிருந்தும் வெளியேறுவதை சித்தரிக்கிறது. ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் பறந்து விரிந்து எண்ணில் அடங்காதது போல் மனித சமுதாயமும் ஒரே இடத்தில் திரட்டப்படும். மேலும் வெட்டுக்கிளி கூட்டம் ஒரு இலக்கின்றி குழப்பத்துடன் கட்டாயப்படுத்தப்பட்ட நிலையில் பறந்து செல்வது போல் மக்கள் அனைவரும் பயத்தினால் விவரிக்க முடியாத குழப்பத்துடனும் வேகத்துடனும் ஒரு அழைப்பாளரை நோக்கி ஓடுவார்கள்.